வணக்கம் நூலே. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். குரூப் டி ப்ரீவியஸ் இயராக 2018 நடந்துச்சு. 2018ஓட ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான வீடியோஸாக ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் இருக்க மேக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் ஒரே வீடியோவும் மேக்ஸ் ஒரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்டு ரைட் கார்னரில் அதோட லிங்க் இருக்குது, பிளேலிஸ்டோட லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கூட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 18th செப்டம்பர் 2018ஓட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான். First question, who classified elements based on atomic numbers? Newland, Mendeleev, Doberener, Moseley. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்க்கு குரூப் டியில் அதிக வெயிட்டேஜ் இருக்குது. அரவுண்ட் 25 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்கு மட்டுமே. அண்ட் இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கவர் ஆகும். அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் டேபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அண்டு மெட்டல்ஸ், அந்த பீரியாடிக் டேபிளில் மெட்டல், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்டு இன்னர்ட் எலிமெண்ட் அண்ட் தென் ஹாலோஜன் எலிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா? அதிகமாக பீரியாடிக் டேபிளில் இருந்து மோஸ்ட்டாக கெமிஸ்ட்ரியில் கவர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஓஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் செப்பரேட். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனில் யார் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செப்பரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அட்டாமிக் நம்பர்ஸை டிட்டர்மைன் அதை பேஸாக வச்சு எலிமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணது வந்து மோஸ்லி. அண்ட் நியூலாண்ட்ஸ் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், அதாவது டோட்டலாக நம்ம 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 118 எலிமெண்ட்ஸுமே வந்து 8 அதாவது எவ்ரி 8th எலிமெண்ட் ஆஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1 2 3 வரிசைப்படுத்தினா அதில் 8வது எலிமெண்ட், 16வது எலிமெண்ட், 24வது எலிமெண்ட்லாம் எல்லாத்துக்குமே வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மேண்டலீவ் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணுற பீரியாடிக் டேபிள் வந்து மேண்டலீவ் கொடுத்தது தான். அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு டாப்ரினர் இவர் என்ன பண்ணார்னா, இவர் இந்த அட்டாமிக் நம்பர்ஸ்லாம் கண்டுக்கல. ஒரு எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கெலாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணார். அப்படி அரேஞ்ச் பண்ணி பீரியாடிக் டேபிளை உருவாக்குனார். இன்னொரு முக்கியமான நபர் இருக்கார், அவரோட நேம் வந்து லாவோய்சர். ஸோ இவர் தான் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் என்னென்ன நான் மெட்டல்ஸ் என்னென்னு பீரியாடிக் டேபிளை கிளாஸிஃபை பண்ணதே லாவோய்சர் தான். ஸோ இங்கே முக்கியமான 5 நபர்களை பார்த்துருக்கோம். இவங்க தான் பீரியாடிக் டேபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நியூலாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் கொடுத்தாரு. மேண்டலீவ் ப்ரெசண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீரியாடிக் டேபிள் இவர் கொடுத்தது தான். இவரை தான் ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். டாப்ரினர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை சேமாக இருந்துச்சுன்னா அதை தனித்தனியாக செப்பரேட் குரூப்பாக பிரித்தார். அண்ட் மோஸ்ட்லி இவர் என்ன பண்ணார்னா அட்டாமிக் நம்பர்ஸை பொறுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆர்டரைஸாக பண்ணுறாரு. லாவோய்சர் இவர் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கான கிளாசிஃபிகேஷனை கொடுத்து இதுதான் மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத பிரிக்கிறாரு. கிளியர்? Who has been crowned Femina Miss India 2018? Anukriti Vas, Shreya Rao Kamavarupua, Sunaina Kamath, மீனாட்சி சௌத்ரி. ஸோ இதில் யார் ஃபெமினா மிஸ் இந்தியா 2008 அவார்டை வின் பண்ணுறாங்க? 2008க்கான ஃபெமினா மிஸ் இந்தியா வின் பண்ணது வந்து அனுக்ரிதி வஸ். அண்ட் 2019
ஸோ 2019 வந்து சுமன் ராவ்ங்கிறவங்க வின் பண்ணுறாங்க. 2020 ஃபெமினா மிஸ் இந்தியா வந்து மானசா வாரணாசி. 2020 ஃபெமினா மிஸ் இந்தியா வந்து மானசா வாரணாசி. 2019 சுமன் ராவ் and 2018 அனுகிருதி வாஸ். A chemical reaction in which heat is generated is called endothermic reaction, exothermic reaction, combustion reaction, displacement reaction. ஸோ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், அதுக்கான நேம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுங்கிற மூலிமா தான் நமக்கு ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஸோ ஹீட் இதில் தான் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகி ரிலீஸ் ஆகும். அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். எண்டோதெர்மிக்ல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கம்பஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது கம்பஷனுங்கிறது வந்து எரியறது தான். முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஆக்சிஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் மட்டும்தான் இந்த கம்பஷன் ரியாக்ஷனுங்கிறதே நடக்கும். ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷனுக்கு முக்கியமே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் O2 ஆக்சிஜன். ஓகேங்களா. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ரெண்டுமே ஒரு மிக்சட் ஃபார்மில் இன்வால்வ் ஆகி ரியாக்டன்ட் ஒரு வேற ப்ராடக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே ரியாக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்டை வேற ஒரு ப்ராடக்டாக தேர்ட் ப்ராடக்டாக A + B = C வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோதெர்மிக்ல ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். எக்ஸோதெர்மிக்ல ஹீட் ஜென்ரேட் ஆகி ரிலீஸ் ஆகும். கம்பஷன் ரியாக்ஷனுங்கிறது வந்து ஏர் ப்ரெசென்ட் ஆனிச்சுன்னா மட்டும்தான் இந்த கம்பஷன் ரியாக்ஷன் ரன் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுங்கிறது வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். Which sport Yuzvendra Chahal related to? Tennis, hockey, shooting, cricket. Chahal most repeatedா நம்ம கேள்விப்படுற நேம். யுஸ்வேந்திராங்கிறது வந்து இந்த நேமை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சஹல் அவரு கிரிக்கெட்டை சேர்ந்தவர். Question related to Filmfare Awards 2017 Best Actor. Filmfare Awards 2017 நடந்ததுக்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்வியாக இருந்துச்சு. நாம் 2020 நடந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 66th ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் 2020க்கான விருதுகளாக அமைஞ்சது. அதில் பெஸ்ட் ஃபிலிமாக தப்படுங்கிற படத்தில் டாப்ஸி பண்ணு தான் வந்து மெயின் ரோலாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் ஓம் ரவுத் தானாஜிங்கிற மூவிக்காக, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. பெஸ்ட் ஆக்டர் வந்து இர்ஃபான் கான். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் டாப்ஸி பண்ணு. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் பிரீத்தம். ஸோ பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் 2017 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2020 கேட்டாங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் யாருக்கு கொடுத்தாங்க? இர்ஃபான் கான். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் டாப்ஸி பண்ணு. பெஸ்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து தப்பட். The point where the entire weight of an object acts is known as center of friction, center of area, center of gravity, center of pressure. Entire weight of an object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸோட என்டையர் வெயிட் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட மையப்புள்ளியில் தான், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலுமே அதோட வெயிட்டுங்கிறது வந்து, இப்போ இது வந்து ரெகுலர் ஷேப், ஓகேங்களா. ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா
அதுக்குன்னு ஒரு மையப்பகுதி இருக்கும். அந்த பகுதியில் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் வெயிட்டுமே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Weight of an object of the moon is how many times its weight on the earth? 1/5 times, 1/6 times, 1/6 times, 5 times, 6 times. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூணு எர்த்தும் கம்பேர் பண்ணி கேட்குற கேள்விகள். ஸோ எர்த்தை பொறுத்த வரைக்கும் அதோட கிராவிட்டிங்கிறது வந்து 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். மூணோட கிராவிட்டிங்கிறது எர்த்தோட கிராவிட்டியை விட 6 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அதாவது 1/6 டைம்ஸ் தான் வந்து மூணோட கிராவிட்டி இருக்கும். அப்போ இந்த கொஷனுக்கு வந்து 1/6 டைம்ஸ் இஸ் த ஆன்சர். சரி, இப்போ நீங்கள் வந்து எர்த்தில் வந்து 60 கிலோ இருக்கீங்கன்னா மூணில் ஜஸ்ட்டு 10 கிலோ தான் இருப்பீங்க. உங்களோட மாஸ் சேஞ்ச் ஆகாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பல்கான உருவமாக இருக்கீங்கன்னா அந்த உருவம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் உங்களோட வெயிட்டுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். வெயிட்டுங்கிறது வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வெயிட்டுங்கிறது வந்து நம்மளோட மாஸ் ப்ளஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதான் MA அப்படின்னு சொல்லுவோம். Who is the author of the book The Gospel of Judas? Chetan Bhagat, K.R. Meera, Arundhati Roy, Pema Kant. The Gospel of Judasங்கிற புக் எழுதுன வந்து K.R. Meera. K.R. Meera தான் The Gospel of Judasங்கிற புக்கை எழுதுனவங்க. The ray of light passes from water to glass. It bends away from the normal and speeds up, away from the normal and slows down, towards the normal and slows down, towards the normal and speeds up. ஸோ ஒரு லைட் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம். அப்போ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா வாட்டர், கிளாஸ். ஸோ ரெண்டுமே வேறு வேறு மீடியம் தானே. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு பாஸ் ஆகி போகுதுன்னா அந்த லைட்டோட பாசிங் எதை பொறுத்து அமையும்னு பார்த்தோம்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து தான் அமையும். ஸோ மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து அமையும். ஃபஸ்ட்டு கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது வந்து 1.52 வாட்டரோட, ஓகேங்களா, கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.52 அரௌண்டில் இருக்கும். பட் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.33 இருக்கும். அப்போ கிளாஸுக்கு தான் வந்து ஹையர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு மீடியம், ஒரு ரே வந்து வாட்டருங்கிற மீடியமில் வந்து கிளாஸுங்கிற மீடியமுக்கு ட்ராவல் ஆகும்போது டுவோர்ட்ஸ் த நார்மலாக தான் இருக்கும். நார்மல் இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த நார்மல் ரே வந்து நார்மலாக தான் இருக்கும். அண்ட் பாஸ் ஆகி போகும்போது ஸ்லோவாகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நார்மல் ரேனா என்ன, இன்சிடென்ட் ரேனா என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A 40 kg girl runs up a flight of stairs having a rise of 5 meters in 4 seconds. The power developed by her will be. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு திங் 40 kgங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ் வந்து 40 kgன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுங்கிறது வந்து 5 மீட்டர் அண்ட் டைமுங்கிறது வந்து 4 செகண்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பவர் டெவலப்ட், பவர் எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கும் அண்டு கிராவிட்டி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. G = 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். 9.8ங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூ, பட் 10ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு பொண்ணு ஒரு 40 கிலோ மதிப்புள்ள ஒரு வெயிட்டை ஒரு 5 மீட்டர் உயரத்துக்கு தூக்கி ஒரு 4 செகண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலான கொஷின். இதில் அவள் எவ்வளோ பவர், அந்த பாக்ஸை தூக்கிறதுக்கு எவ்வளோ பவர் அவள் செலவழிச்சிருப்பா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பவருங்கிறது வந்து ஒர்க் டன் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். பவரோட ஃபார்முலா இஸ் ஒர்க் டன் பை டைம். இங்கே நமக்கு ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இனிஷியலாக டைம் வந்து தெரியும் 4 செகண்ட், பட் ஒர்க் டன் தெரியாது.
ஒர்க் டன்னுங்கிறது வந்து mgh mass into acceleration due to gravity into height. ஸோ மாஸுங்கிறது வந்து 40 kg, கிராவிட்டி 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, அண்ட் ஹைட் இஸ் 5 மீட்டர். ஸோ இன்டூ பண்ணோம்னா 420 2000 வருங்களா. ஸோ ஒர்க் டன்னுங்கிறது யூனிட் வந்து ஜூல்ஸ். ஸோ 2000 ஜூல்ஸ் தான் ஒர்க் டன். அண்ட் பவரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2000 பை டைமுங்கிறது வந்து 4 செகண்ட்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 4 ஈக்குவல் டு 500. பவரை வந்து வாட்டில் நம்ம சொல்லுவோம் 500 வாட். ஸோ பவர் இஸ் 500 வாட். ஸோ அந்த பொண்ணு அந்த பாக்ஸை, ஒரு 40 கிலோ மதிப்புள்ள ஒரு பாக்ஸை 5 மீட்டர் தூக்கி 4 செகண்ட் நடக்கிறதுக்கு அவள் பவராக எவ்வளோ வந்து அவள் இது யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா 500 வாட் பவரை அவள் ஜென்ரேட் பண்ணியிருப்பா. The Election Commission of India celebrates its 8th National Voters Day across the nation and dash for enhanced participation of citizens in the electoral process. So Election Commission வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது தான் கேள்வி. அண்ட் அந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேங்கிறது வந்து எதுக்காக பண்ணுறாங்க? ஒவ்வொரு மக்களுமே வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ், ஸோ இப்போ எலெக்ஷன் டேன்னு வச்சாங்கன்னா அந்த ப்ராசஸில் நம்ம கலந்துக்கிட்டு நம்மளோட ஜனநாயக கடமையை ஆற்றணும். அதுக்கு ஒரு போற்றும் விதமாக, ஓகேங்களா, அதை நம்ம போற்றும் விதமாக ஒரு நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25th ஜனவரி. 25th ஜனவரிங்கிறது வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. Which is the longest river of Europe? யூரோப்போட லாங்கஸ்ட் ரிவர் என்ன? தனுபே, வோல்கா, யூரல், ரைன். ஸோ உரல்ங்கிறது வந்து மவுண்டெயின் ரேஞ்ச். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, கட் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்த்தோம்னா தனுபே, ஓல்கா, ரைன், இது மூணுமே வந்து யூரோப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் தான். ஸோ அதில் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்கா. ஓல்கா தான் வந்து யூரோப்லேயே இருக்கிறதுல லாங்கஸ்ட் ரிவர். அண்ட் இந்த ரிவர் தான் வந்து நேஷ்னல் ரிவர் ஆஃப் ரஷ்யா. வோல்கா தான் வந்து நேஷ்னல் ரிவர் ஆஃப் ரஷ்யா. ஸோ இதுக்கு 2 ட்ரிபியூட்டரி இருக்குது இந்த வோல்காக்கு. ஒன்று வந்து காமா அண்ட் அனதர் திங் இஸ் உக்கா. அடுத்து தனுபே தான் வந்து செகண்ட் லாங்கஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட்டுங்கிறது வந்து ஓல்கா, செகண்ட் லாங்கஸ்ட் வந்து தனுபே. அண்டு இந்த தனுபேங்கிறது வந்து டோட்டலாக யூரோப் கான்டினென்ட்டில் 10 கண்ட்ரீஸ் கடந்து ஃப்ளோ ஆகுது. 10 கண்ட்ரீஸை இந்த தனுபேங்கிற ரிவர் வந்து டச் பண்ணி ஃப்ளோ ஆகுது. The Ministry of Women and Child Development had launched a social media campaign to mark DAS on 11th August 2016. ஸோ டைரெக்டாக 11th ஆகஸ்ட் என்ன டே அப்படின்னு கேட்காம மினிஸ்ட்ரி வந்து இந்த பர்டிகுலர் நாளில் ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் நடத்துகிறாங்க. அது என்ன நாள் அப்படின்னு சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. ஸோ 11th ஆகஸ்ட் 2016 ஓகே. இங்கே முன்னாடி பார்த்தோம்னா எந்த மினிஸ்ட்ரியை குறிப்பிட்டிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுங்க வந்து நம்ம மென்னை வந்து கட் பண்ணிடலாம். சன்ஸ் டே, மென்ஸ் டேவை கட் பண்ணிடலாம் ஆப்ஷன்லேருந்து. ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னா உமன்ஸ் டே, டாட்டர்ஸ் டே. ஸோ உமன்ஸ் டே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் உமன்ஸ் டே ஆகஸ்டில் வராது. 8th மார்ச்சில் தான் வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அது இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. அண்ட் ரிமைனிங் இஸ் டாட்டர்ஸ் டே தான் நமக்கு டவுட். ஸோ ஆன்சர் இஸ் டாட்டர்ஸ் டே. அண்ட் இந்த டாட்டர்ஸ் டே வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து ஆரம்பிச்சு விட்டதுன்னு பார்த்தோம்னா மேனகா காந்தி. ஸோ இந்த மேனகா காந்தி இவங்க வந்து டாட்டர்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணும் போதே ஒரு ஸ்கீமும் வந்து லான்ச் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். பேட்டி பச்சோ
பேட்டி பதவ். ஸோ இது சின்ன குழந்தைகள், சின்ன பெண் குழந்தைங்களுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதவ். நெக்ஸ்ட், the induced current is highest when the direction of motion of a coil is at dash with respect to the magnetic field. ஸோ இங்கே கம்பேர் பண்ணிக்கிறதுனா இன்டியூஸ்டு கரண்ட்டுங்கிறது வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 12th படிச்சிருப்போம் 2 மேக்னெட், ஓகேங்களா, நார்த் அண்ட் சவுத். ஸோ இந்த 2 மேக்னெட் நடுவில் ஒரு காயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ணி ஏசி கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த காயிலுங்கிறது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, இந்த காயில் ரொட்டேட் ஆகிறத பொறுத்து நம்ம கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த காயில் ஜென்ரேட் ஆகும்போது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் காயில் ரொட்டேட் ஆகும்போது எந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஹையர் அமௌண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காயில் 90 டிகிரி, அதாவது நேராக இருக்கும் போது. ஸோ 2 நார்த் அண்ட் சவுத் 2 மேக்னெட்டுக்கு நடுவில் 90 டிகிரிக்கு இருக்கும் போது இன்டியூஸ்டு கரண்ட்டோட வேல்யூ ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அண்ட் மினிமம் பார்த்தோம்னா இது 180 டிகிரி, 180 டிகிரியில் மினிமமாக இருக்கும். ஸோ நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுமே பார்த்துட்டோம், ஓகேங்களா. மினிமமாக எப்போ இருக்கும் 180 டிகிரியில், அண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கக்கூடியது 90 டிகிரி with respect to the magnetic field. The breakdown of pyruvate using O2 takes place in lysosome, nucleus, vacuoles, mitochondria. So pyruvate எங்க breakdown ஆகும் with the presence of O2, ஓகேங்களா. pyruvate with O2 எங்க breakdown ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியால breakdown ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அண்ட் ஏடிபி இங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏடிபிங்கிறது வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இங்கே தான் மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் மைட்டோகாண்ட்ரியா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து சைட்டோபிளாசமில் அமைஞ்சிருக்கும். ஒரு செல்லோட சைட்டோபிளாசமில் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்டு இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் லேயர், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள், ஓகேங்களா. மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியோட அவுட்டர் லேயர் எது, அண்ட் ஏடிபி எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னா என்ன அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். மைட்டோகாண்ட்ரியோட அவுட்டர் லேயர் என்னென்னு பார்த்தோம்னா எதால் மேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போலிபிட் பைலேயர். பாஸ்போலிபிட் பைலேயரால் மேடானது தான் மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் லேயர். கிளியர்? ஸோ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி முக்கியமான தகவல்லாம் பார்த்துருக்கோம். என்ன, மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து பைருவேட் பிரேக் டவுன் ஆகுது வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் O2. அண்ட் மைட்டோகாண்ட்ரியாங்கிறது தான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இந்த மைட்டோகாண்ட்ரியா எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு செல்லுக்குள்ளார சைட்டோபிளாசமில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் லேயர் எதால் மேடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போலிபிட் பைலேயர். அண்டு மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஏடிபிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Which of the following nation is the only country to win ICC Under-19 Cricket Cup for 4 times? ஸோ 4 தடவை இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலால் நடத்தப்படக்கூடிய Under-19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வின் பண்ண நேஷன் எது? Under-19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 4 டைம்ஸ் வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து.
சாரி இந்தியா தான். ஓகேங்களா, ரீசெண்டாக வின் பண்ணது நியூசிலாந்து, நான் சொல்லிட்டேன். ஓகே, அது 2018 வின் பண்ணது நியூசிலாந்து. 2018 இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுதான் நியூசிலாந்து. ஸோ 4 times வின் பண்ணதுன்னு பார்த்தோம்னா இந்தியா. எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2000, 2008, 2012 அண்ட் 2018. இதெல்லாம் வந்து Under-19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்டு 2018 யாரை எதிர்த்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து. Who was awarded the Sahitya Academy Award for his novel The Black Hill? Vikram Seth, Chetan Bhagat, Amitav Ghosh, Mamang Dai. Black Hillங்கிற புக்கை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மமங் தாய். மமங் தாய் தான் வந்து த பிளாக் ஹில் அப்படிங்கிற புக்கை எழுதினவங்க. அண்ட் அந்த புக்குக்காக அவருக்கு சாகித்ய விருது கொடுக்கப்படுது. Which of the following is malleable and ductile? The metals and non-metals ஓட properties ஆன malleability, malleable, ductile, sonorous, luster, இதெல்லாம் வந்து metals and non-metalsக்கான properties. இதெல்லாம் மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்குது, நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதும் கூட. ஸோ மேலிபிள் அண்ட் டக்டைலுங்கிறது வந்து மேலிபிள்னா ஒரு எலிமெண்ட்டை ஆர் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது பாஸ்பரஸ், சல்ஃபர், கார்பன், காப்பர்னு எடுத்துக்கோங்களேன். இந்த நாளில் எந்த ஒரு எலிமெண்ட்டை நம்மளால் தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை மேலிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டக்டைலுங்கிறது வந்து இன்னும் ஹையர் ஸ்டேஜ். ஒரு ஒயர் வடிவத்தில் எந்த எலிமெண்ட்டை நம்ம மாற்ற முடியுமோ அதை வந்து டக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே குழுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதிகமாக காப்பர் ஒயர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆன்சர் இஸ் காப்பர். காப்பரை தான் வந்து ஒரு தின் ஷீட்டாகவும் மாற்ற முடியும், ஒரு ஒயராகவும் மாற்ற முடியும். ஸோ இங்கே இருக்கிறதோட அட்டாமிக் நம்பர் பார்க்கலாம். பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் வந்து 15, சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16, கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 அண்ட் காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. ஸோ பாஸ்பரஸ்க்கு வந்து 15, சல்ஃபர் 16, கார்பன் 6, காப்பர் 29. அட்டாமிக் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே. Sound waves with frequencies below the audible range are called ultrasonic, infrasonic, supersonic, none. Audible range, ஸோ ஃப்ரீக்வன்சியை நம்ம 0லேருந்து 20 Hz வரைக்கும் வச்சோம்னா, ஓகே 3 விதம் இருக்கலாம், 20,000 Hz அண்ட் above 20,000 Hz. ஸோ இதில் 20லேருந்து 20,000 Hz வந்து ஆடிபிள், ஒரு நார்மல் ஹியூமனால் கேட்க முடியக்கூடிய சவுண்டு தான் வந்து 20லேருந்து 20,000 Hz அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே போணுச்சுன்னா அதுக்கு கீழே வந்து இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக். அண்ட் ஆடிபிளுக்கு மேலே இருக்க ஃப்ரீக்வன்சி, அதாவது 20,000 Hzக்கும் மேலே இருக்கிறத அல்ட்ராசோனிக். ஸோ இப்போ கொஷினை பார்த்தோம்னா சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சிஸ் பிலோ தி ஆடிபிள் ரேஞ்ச். பிலோதுனா 0லேருந்து 20 Hzக்குள்ளார இன்ஃப்ராசோனிக். ஸோ இன்ஃப்ராசோனிக் இஸ் தி ஆன்சர். When was the International Yoga Day is observed? International Yoga Day எந்த நாளில் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா June 21. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் யோகா டே பற்றி, இல்லை யோகா ஓட தீம், ஓகேங்களா, யோகா டே எந்த தீம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து June 21. A ball is dropped from a height of 80 meter. The distance traveled by it in the 4th second will be. கிராவிட்டிங்கிறது வந்து 10 m/s² எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பாலை ஒரு பில்டிங்லேருந்து, ஓகேங்களா, ஒரு பில்டிங்லேருந்து பாலை வந்து த்ரோ பண்ணுறோம். ஸோ அந்த பில்டிங்கோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா
ஸோ சர்ஃபேஸ்லேருந்து பில்டிங்கோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 80 மீட்டர். இந்த பால் கீழே ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகுதுல 4th செகண்ட், அதாவது த்ரோ பண்ணி 4வது செகண்டில் எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தை கடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இனிஷியலாக பாலுக்கு வெலாசிட்டி இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் த்ரோ பண்ணதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டிங்கிறது வந்து, அதோட ஸ்பீடுங்கிறது வந்து எர்த்தோட கிராவிட்டியை பொறுத்து அமையும். ஸோ எர்த்தோட கிராவிட்டிங்கிற வேல்யூ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கிளியர்? அண்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 4th செகண்டில் எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு வந்து ஃபார்முலான்னு பார்த்தோம்னா S is equal to U plus A by 2 2n minus 1. 4th செகண்டில் எங்கே ட்ராவல் ஆகுது, ஸோ பர்டிகுலர் செகண்டில் எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். யூங்கிறது வந்து 0 அண்டு 8 by 2ங்கிறது வந்து 10. ஓகேங்களா? V by 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 10 by 2, ஸோ 2 into nங்கிறது வந்து 4 seconds. 4 minus 1 5, 2 into 4 8 minus 1, so 5 into 7 equal to 35 meter. ஸோ 4th செகண்டில் அது 35 மீட்டரை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 35 மீட்டர். ஸோ இந்த டைப் ஆஃப் சம், அதாவது குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்து ஏதோ ஒரு பொருளை த்ரோ பண்ணி அது பர்டிகுலர் டைம் பீரியடில் எங்கே இருக்கும், எவ்வளோ தூரத்தை கடந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். S is equal to initial velocity plus final velocity by 2 into 2n minus 1. 5 to 8% of acetic acid is called as glacial acetic acid, vinegar, ester, ethanol. ஸோ ஃபஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட்னா என்னன்னு பார்த்தோம்னா, அசிட்டிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது வந்து CH3COOH. ஸோ இங்கே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வேல்யூ 5 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ப்ரெசன்ட் ஆச்சுன்னா அதை கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த அசிட்டிக் ஆசிட் அதிகமாக நம்ம வினிகரில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அதனால் வினிகர் செலக்ட் பண்ணாதீங்க. இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கொடுக்குறதுனா அதை பொறுத்து தான் ஆன்சர் நம்ம பண்ணணும். ஸோ அசிட்டிக் ஆசிட் எதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வினிகர் செலக்ட் பண்ணலாம். பட் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் யோசிக்கணும். ஓகேங்களா? 5 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.